ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி மூவி ரிவ்யூஸ்ல நீங்க வேணும் நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் பிரபு, சுஷ்மிதா பட், மீனாட்சி தினேஷ், சத்யராஜ், ரமேஷ் திலக், கஜராஜ், அருள்தாஸ் இந்த மாரி பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கு வந்தா, விக்ரம் பிரபு 33 வயசாகி இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாரு. ஸோ அவர் மனசுக்குள்ள நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கு. ஸோ இதனாலே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இவருக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கு வந்து ஒரு பொண்ண பார்த்து கிட்டத்தட்ட எல்லாமே முடியிற சமயத்துல இவருக்கு என்னென்ன நடக்குது, கடைசியில இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க காமெடியா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் முழுக்க எமோஷனலா கொண்டு போயிருக்காங்க. அண்ட் விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் ரொம்பவுமே மெச்சூர்டா இருந்துச்சு. 33 வயசுல ஒரு இளைஞன் கல்யாணம் ஆகலைன்னா எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாரோ அதை நல்லாவே டெலிவரி பண்ணியிருந்தாரு. அண்ட் கதையோட பேக்ரவுண்ட் முழுக்க முழுக்க வில்லேஜ் நடக்கிற மாதிரி இருக்கிறனால சினிமோட்டோகிராஃபியில் அதை சூப்பராகவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் ஹீரோ மட்டும் இல்லாமல் மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக்ஸை பற்றி வந்தால் மியூசிக் ஜீன் ரோல்டன் பண்ணியிருக்காரு. மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்பவுமே சூப்பர் அப்படின்னுமே சொல்ல முடியாது, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேவா இருந்துச்சு. இந்த படத்தில் நெகட்டிவ்ஸாக என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியாக கொண்டு போயிருந்தாலும் அந்த காமெடி படத்தில் ரொம்பவுமே குறையுது அப்படின்னு சொல்லுவேன். அந்த காமெடி ஃபேக்டர்ஸ்லாம் ஒன்று எலிவேட் பண்ணியிருந்தா படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃபை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுலருக்கு 33 வயசாகியும் கல்யாணம் ஆகலன்னா அவங்க வீட்டில் என்னென்ன சொல்லுவாங்க, ஸோ சொந்தக்காரங்கள்ட்ட எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே எடுத்திருந்தாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோரீஸில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கே ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை தாண்டி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்க்ரீன் பிளேயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம யோசிக்கிறது தான் படத்துலையும் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த படம் லவ் மேரேஜ் அப்படின்னு டைட்டில் வச்சாலும் இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் டைப்பில் வரக்கூடிய படம் தான். ஸோ இந்த ஃபீல் குட் படத்துக்கான ஒரு யூனிக்னஸ் இந்த படத்தில் இல்லையோன்னு தோணுது. இருந்தாலும் விக்ரம் பிரபு அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் இவங்க 2 பேரோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்கு ரிலேட்டிவா வர மற்ற கேரக்டர்ஸுமே அந்த கதையில நல்லாவே பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இந்த படம் யூ சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்கு. அதனால ஃபேமிலி ஆடியன்ஸை கூட்டு போய் படம் பார்க்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 2 ஹவர்ஸ் 6 மினிட்ஸ் கிட்ட வருது. என்னதான் இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் எங்களை கேட்டால் இந்த படம் தியேட்டர்ஸோட ஓடிடியில் ஒரு நல்ல படமா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் அந்த ஃபேமிலி டைனமிக்ஸ்லாம் இருக்கு. பட் ஒரு ஃபேமிலியில் இந்த மாதிரி விஷயங்கள்ல யூஸ்வலாக என்ன நடக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. அண்ட் காமெடியுமே இந்த படத்தில் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருந்தா படத்தில் இன்னும் சுவாரஸ்யம் வந்திருக்கும். அண்ட் என்னதான் இந்த படம் 2 மணி நேரம் 6 நிமிஷமா இருந்தாலுமே தியேட்டரில் பார்க்குறப்ப இந்த படம் ரொம்பவுமே லென்த்தான படம் மாதிரி தோணும். ஏன்னா இவங்க ஸ்க்ரீன் ப்ளே அப்படி. ஸோ டேரக்டர் இந்த படத்தை கொஞ்சம் இன்னும் நல்லா மெருகேற்றிருந்தாருன்னா இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஃபீல் குட் படமாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அண்ட் படத்தில் சில 90s கிட்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்தில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிக்னஸ் தான். மற்ற படத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படம் தனித்துவமாக என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இந்த படத்தில் பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலும் வீக்கெண்டில் ஃபேமிலி அடைஞ்செல்லாம் கூட்டு போகிறதுக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். நீங்கள் வேணால் இந்த படத்தை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ விக்ரம் பிரபுவுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் அப்பயே சொல்கிற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு மேபி இந்த படத்தை ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசிஷன் எடுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆகிட்டுருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் ரிவ்யூ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.